ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிராம உதவியாளர் வேலைக்கான விண்ணப்பத்தில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அதாவது இதில் யாரெல்லாம் முன்னுரிமை பெற்றவங்க, யார் முன்னுரிமை அப்படின்னா யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஒருவர் 2 அப்ளிகேஷன்ஸ் போடலாமா, எப்படி அப்ளை செய்தால் நமக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும், அந்த ட்ரிக்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் பணிக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விண்ணப்பம் வந்துக்கிட்டே வருது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே வருது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டி யாருக்கெல்லாம் கிடைக்கும், இந்த ப்ரையாரிட்டின்னு போட்டிருக்காங்களே, இது யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தோடது. திருவாரூர் மாவட்டத்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. கிராம உதவியாளர் பணிக்கு 29 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்தவரை 11,100லேருந்து 35,100 வரை உங்களுக்கு சம்பளமாக கிடைக்க போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வேக்கன்சிஸ், எந்தெந்த கிராமத்தில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ அவங்க திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி தாலுகாவில் வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாக இருந்தால் போதும். உங்கள் மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், அது உங்கள் தாலுகாவுக்குள்ளே வருமா அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் தாலுகாக்குள்ளே வந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் கிராமம் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை, இந்த முன்னுரிமை தான் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினர் கண்டிப்பாக ஒரு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி தான். எஸ்சியை பொறுத்தளவில் அட்டவணையில் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க முன்னுரிமை பெற்றவங்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு இடஒதுக்கீட்டு மூலமாக உங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. எஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மார்க்கை வச்சு மார்க் போடுவாங்களே தவிர உங்களுக்கு இடஒதுக்கீடு முன்னுரிமை கூற முடியாது. அப்புறம் எம்பிசி டிசி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்சி இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி யாரெல்லாம் முன்னுரிமை பெற்றவங்க, இதே பிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு முன்னுரிமை பெற்றவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி, அதாவது ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி முன்னுரிமை பெற்றவங்க, ஒவ்வொரு கேட்டகரி முன்னுரிமை இல்லாதவங்க. இப்போ பொது பிரிவு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சிஸ், இப்போ 29 வேகன்சிஸ்னால் ஒரு 2 வேகன்சிஸ்க்கு மட்டும்தான் முன்னுரிமை உண்டு. மீதி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முன்னுரிமை இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களது உங்களோட முன்னுரிமை சான்றிதழ், நீங்கள் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களோட கம்யூனிட்டியை வச்சு முன்னுரிமை கோர முடியாது. அதுதான் மெயினான ஒரு விஷயம். அதை டீட்டெயில்ஸாக பாருங்கள். நம்ம கம்யூனிட்டியில் நமக்கு முன்னுரிமை கிடையாது, ஆனால் நம்ம ப்ரையாரிட்டின்னு நம்ம முன்னுரிமை சான்றிதழ் எக்ஸ்ட்ராலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரெண்ட் இதுதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை உண்டு. நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, 10th முடிச்சிருக்கணும். அதுவும் 10th உங்களோட மார்க் ஷீட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கணும். நீங்கள் பாஸோ ஃபெயிலோ உங்களோட மார்க் ஷீட் இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவில் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்கும்போது செகண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி 2 மேரேஜ்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. இதே பெண்ணாக இருந்தாலும்
இருந்தாலுமே அதுதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து 9ஆம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி நேரடி நியமன முறை வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முழுவதுமாக தமிழ் வழி கல்வி பயின்றவங்க வந்து முன்னுரிமை பெற்றவங்க. அதாவது 10th வரை நீங்கள் தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு முன்னுரிமை. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரோனாவிலே தாய் தந்தை இழந்த இளைஞர்கள் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை பெற்றவங்க. இவங்களுமே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் வேறு ஏதாவது காரணங்களால் அப்பா அம்மாவை இழந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து அனாதை இல்லத்தில் வளர்ந்தவங்க, ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை பெற்றவர்களாக இருப்பீங்க. அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை பெற்றவர்களாக உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதற்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயின்றவங்க, தமிழ் வழி கல்வி வேறு ஏதாவது ஸ்கூலில் இல்லாமல் தமிழக அரசு கல்வி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கோரலாம். முன்னாள் இராணுவத்தினரோட குழந்தைகள் அவங்க, அதாவது இராணுவத்தில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கோரலாம். அப்புறம் ஆதரவற்ற விதவை, இது ஒரு முக்கியமான விஷயம். ஆதரவற்ற விதவையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் முன்னுரிமை கோரலாம். அதுக்கப்புறமா கலப்பு திருமணம் பண்ணினவங்களாக இருந்தீங்கனாலும் முன்னுரிமை கோரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த முன்னுரிமைக்கு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு வேக்கன்சிஸ் அந்த மாதிரி முன்னுரிமை கோரலாம். இதே திருநங்கையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக 30% வந்து பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கூடுறாங்க. நீங்கள் திருநங்கையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து அதற்கான சான்றிதழை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணுமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையுமே வந்து சேர்த்து சமர்ப்பிக்கணும் இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போடுறப்போ. அப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம முன்னுரிமை கோரலாம். இதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தேர்வு எப்படி வந்து நடைபெறும் அப்படின்னா இன்டர்வியூ ப்ளஸ் நம்மளோட மார்க், நம்மளோட 10th மார்க்கில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ அதுதான் வந்து இது. உங்கள் கிராமம் வந்து உங்கள் கிராமத்தில் வேக்கன்சிஸ் இல்லாட்டிலும் உங்களோட தாலுகாவில் வேக்கன்சிஸ் இருந்தால் தயவு செய்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதை பற்றின எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுதான் எல்லாருடைய டவுட்டாக இருக்குது. ப்ரையாரிட்டியை பொறுத்தளவில் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதற்கப்புறமா சைக்கிள் மட்டும்தான் ஓட்ட தெரியுமா, பைக் மட்டும்தான் ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் மட்டும் ஓட்ட தெரிஞ்சால் பரவாயில்லை, உங்களுக்கு பைக்கும் ஓட்ட தெரிஞ்சாலும் பரவாயில்லை. உங்களுக்கு என்ன ஓட்ட தெரியுதோ அதுக்கு நேராக வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அதை பிளாங்காக விட்டுடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு மார்க்குன்னு போடும்போது தான் வந்து அவங்க வந்து மார்க்கு இந்த லைசன்ஸ் நம்பர் இல்லாதனால மார்க் ஒரு 5 மார்க் வேணால் குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அதே தான். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.